ஆடையில் வைக்கப்படக்கூடிய சூனியம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உடம்பு எப்போவுமே எரிகிற மாதிரி ஆகும். உடம்பு எப்போதுமே தொடர்ந்து எரிவதை போன்று, மாத்திரை மருந்துக்கு கேட்காது, டாக்டர்கிட்ட காமிச்சா கேட்காது, எவ்வளவு மருத்துவ சிகிச்சைகள் பண்ணாலும் கேட்காது. உடம்பு ஒரு விதமான எரிச்சலோடையே இருக்கும், கப 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 கபன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது. சில நேரத்தில் அந்த ஆத்திரம் தாழ முடியாம பயங்கரமான கோபங்களும் கூட பாவம் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட காலங்களாக நம்மிடத்தில் சில நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, சூனியக்காரனுக்கு, சூனியம் வைப்பவனுக்கு எதுவும் தண்டனை கிடையாதா? அவன் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய நிம்மதியை அவன் அளித்தது போல அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பழிக்கு பழியாக எதையும் செய்ய மாட்டானா என்ற ரீதியில் பல மக்கள் பல தடவை நம்மிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், சூனியம் வைப்பவனுக்கு திரும்ப அதே சூனியம் பதிலுக்கு பதிலாக அவனை திருப்பி அடிக்காதா என்றெல்லாம் கேட்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மகத்துவமிக்க வசனத்தை, ஒரு தெய்வ வாக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிஸாஸு அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று வரும். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ஒரு பெரிய ஆதில், நீதமானவன் என்பதை பொட்டில் தெரித்தால் போல ரப்புல் ஆலமீன் சூசகமாக சொல்வதை நம்மால் உணர முடியும். ஈமான் கொண்ட மக்களே, உங்களின் மீது பழிக்கு பழி வாங்குவது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, ஒரு சுதந்திரமானவனுடைய உயிருக்கு பதில் ஒரு சுதந்திரமானவனுடைய உயிரும், அப்து பில் அப்தி, ஒரு அடிமையான ஒரு தாழ்நிலை மனிதனுடைய உயிருக்கு பதிலாக ஒரு தாழ்நிலை மனிதனுடைய உயிரும், வல் உன்சா பில் உன்சா, ஒரு பெண்ணுக்கு பதிலாக ஒரு பெண்ணையும் பழி தீர்க்கப்படும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வான். இன்னும் சொல்ல போனால், ரப்புல் ஆலமீனுக்கு பழி வாங்குபவன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது, இழிவுபடுத்துபவன் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. ஜமாலியத் என்று சொல்லக்கூடிய அழகிய, ஆரோக்கியமான, அற்புதமான குணாதிசயங்களை கொண்ட ரப்புல் ஆலமீன் ஆப்போசிட்டாக பழி தீர்ப்பவன், வஞ்சிப்பவன், முடிப்பவன், பதிலுக்கு பதில் செய்பவன், இழிவுபடுத்துபவன், கேவலத்தை ஏற்படுத்துபவன் அப்படின்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பெயர் இருக்கிறது. அப்ப நீதத்தை தனக்குள் வைத்துக் கொண்ட, தனக்குள் வாஜிபாக்கி கொண்ட ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நீதம் தர மாட்டானா? சூனியம் செய்யப்பட்ட மக்களே, சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்களே, உங்களுக்கு நீதத்தை தர மாட்டானா? அந்த ரப்பின் மீது பரிபூரணமான நம்பிக்கை வையுங்கள். இந்த கேடுகட்ட நாய்களின் கொட்டங்களை அடக்குவதற்கு அந்த ஆதில் புறப்பட்டு வருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த நீதமானவன் பழி தீர்ப்பான் உங்களுக்காக. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இவ்வளவு கோபங்களும் இவ்வளவு ஆக்ரோஷங்களும் அந்த மக்களுடைய உள்ளத்திலும் அல்லது நம்முடைய உள்ளத்திலும் வர காரணம் என்ன தெரியுமா? இந்த கேடுகட்ட பாவிகள் செய்யக்கூடிய அந்த சூனியத்துடைய தன்மையை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன, எப்படிப்பட்ட தன்மைன்னு சொன்னா, இந்த பாவிகள் முடியில் வைக்கக்கூடிய சூனியத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்படும், புத்தி பேதலிச்சு போகும், மறதி ஏற்படும். அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படி ஏற்பட்டிருக்குது. அதை இன்னொரு காணொலியில் உங்களுக்கு நான் விளக்குறேன். புத்தி பேதலிச்சு போகும், மறதி ஏற்படும். அப்போ இந்த ஒரு தாக்கத்தை இந்த முடியில் வைக்கப்படக்கூடிய சூனியங்கள் செய்கிறது. ஆடையில் சூனியம் வைப்பான், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆடைகளை எடுத்துகிட்டு போய் அந்த வேர்வையினுடைய அந்த வாடை இருக்கிறது அல்லவா, அதில் என்னென்னமோ பண்ணுவானுலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியலை. உடனே நீங்கள் சூனியத்தை எடுப்பீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க, என்னுடைய நம்பர்லாம் கேட்குறீங்க. அதற்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாவும் அவன் ரசூலும் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய உலமாக்கள் நமக்கு உங்களுக்கு சொல்லி தந்த அந்த ஒரு சொல்யூஷனை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே ஒழிய என்னுடைய தொழிலோ அல்லது என்னுடைய வேலையோ இது கிடையாது. ஒரு பள்ளியினுடைய இமாமாக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நீங்கள் தவறாக விளங்கிடக்கூடாதுன்றதுனால நான் சொல்கிறேன். நிறைய மக்கள் உங்கள் நம்பர் கொடுங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்யூஷன் சொல்வீங்களா, நீங்கள் எங்களுக்கு பார்ப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. எனக்கு நிச்சயமாக அது சம்மந்தமாக பார்க்க தெரியாது. அது ஒரு பெரிய வேலை, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த ஒன்றே போதும்.
நான் இப்போ சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அல்லாவும் அவன் ரசூலும் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடம், உலமாக்கள் நம்முடைய உஸ்தாத்மார்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். அல்லது எங்கேயாவது ஒரு செய்தியை நான் பார்த்தேன்னு சொன்னால் அதை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சொல்லித்தரேன். நிச்சயமான வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சரி, விஷயத்திற்கு வருகிறேன். அப்போது ஆடையில் வைக்கப்படக்கூடிய சூனியம் இருக்கிறது அல்லவா, இந்த ஆடையில் வைக்கப்படக்கூடிய சூனியம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உடம்பு எப்போவுமே எரிகிற மாதிரி ஆகும். உடம்பு எப்போதுமே தொடர்ந்து எரிவதை போன்று, மாத்திரை மருந்துக்கு கேட்காது, டாக்டர்கிட்ட காமிச்சா கேட்காது, எவ்வளவு மருத்துவ சிகிச்சைகள் பண்ணாலும் கேட்காது. உடம்பு ஒரு விதமான எரிச்சலோடையே இருக்கும், கப 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 கபன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது. சில நேரத்தில் அந்த ஆத்திரம் தாழ முடியாம பயங்கரமான கோபங்களும் கூட பாவம் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு வரும். அதற்கு அப்புறமா பாருங்க, மண்ணில் வைக்கிறான் பாருங்க, கேடுகட்டவங்க காலடி மண்ணில், அதான் பெரும்பாலும் சொல்லுவாங்க காலடி மண்ணில் என்ன செய்வான், சூனியம் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலடி மண்ணில் வைக்கப்படக்கூடிய சூனியம் ஒட்டுமொத்தமாக கீழே சாய்ச்சிரும். ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சிடும், கீழே சாய்ச்சிரும். நகங்களை எடுத்து என்ன செய்வான், சூனியம் வைப்பான். அதுவும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக கீழே சாய்ச்சிரும். உடம்பு சரியில்லாமையே போய்கிட்டு இருக்கும். வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தோல்வி, எதையும் செய்ய சிந்திக்காது, மூளை சிந்திக்க விடாது. அந்த இப்லீஸ் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த தீய சக்தி உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு எதையாவது ஒன்று நெகட்டிவாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும். அவன் வாழ்க்கையில் எவ்வ முடியாத அளவுக்கு அவனை ஒரேடியாக சாய்ப்பதில் இந்த சூனியங்கள் தேர்ச்சி பெற்றவை. சகோதரர்களே, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நீ தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது, நிச்சயமாக முடியாது, சத்தியமாக முடியாது. வஞ்சிப்பவன் வஞ்சிக்கப்படுவான். மன் லஹிக்க லுஹிக்கன்னு சொல்லுவாங்க. எவன் ஒருத்தன் பிறரை பார்த்து சிரிக்கிறானோ அவன் சிரிக்கப்படுவான். நீ செய்கின்ற அநியாயங்கள் உன்னை எப்படி எப்படியெல்லாம் சுத்த போகுது பார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காணொளியில அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, அப்படி பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அற்புதமான வார்த்தைகள் என்ன, உங்களுக்கு அல்லாஹ் தந்த ஆயுதம் என்ன, பலம் கொண்ட மட்டும் மூர்க்கமாக அந்த சூனியக்காரனை எதிர்த்து நிற்கின்ற அந்த திராணியுள்ள ஆயுதம் என்ன, அந்த வஜீஃபா என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காணொளியில் தருகிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சின்ன அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சின்ன சொல்யூஷன் நான் தந்து விடுகிறேன். சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா அனைத்து நோய்களுக்குமான நிவாரணம். சூரத்துல் ஃபாத்திஹா அனைத்து நோய்களுக்குமான நிவாரணம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய்னு சொன்னாங்க. தாய் போல பாசமோடு ஒரு குழந்தையை எப்படி தாயானவள், தாயை போல பாசத்தோடு எப்படி ஒரு குழந்தையை அந்த தாயானவள் பார்த்து கொள்வாளோ அதே போல உங்களை பாதுகாக்கும், பார்த்து கொள்ளும், நிச்சயமான வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு நாளைக்கு 7 முறை அழகான தர்த்தீலோட தஜ்வீதோட சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம், மக்ஸூபின்னு சொல்லக்கூடாது, மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். இது ஒன்று போதும். ஒரு நாளைக்கு 7 முறை தண்ணீரில் ஊதி அருந்தவும் செய்யுங்கள், அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அருந்த கொடுங்கள். வீடு முழுக்க அந்த இப்லீஸினுடைய கோர தாண்டவத்தை முறியடிக்க தண்ணீரை தெளியுங்கள். தொடர்ந்து செய்யுங்கள். 40 நாட்கள் செய்ய வேண்டும் என்று உலமாக்கள் சொல்லித் தருகின்றனர். அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் கவலைப்படாதீர்கள். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இந்த உலகத்தில் நோய்களை தந்தான், சோதனைகளையும் தந்தான். ஆனால் மனித சமூகத்தின் மீது இறைவன் வைத்த அந்த அன்பின் வெளிப்பாடாய் நோய்க்கான நிவாரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடவே தந்தான். சோதனைகளின் விடிவு காலத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த சோதனைகளை வென்று காட்டக்கூடிய அந்த வழிமுறைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சோதனைகள் கூடயே தான் அல்லாஹு தஆலா நசீபாக்கி இருக்கிறார். அப்படி ஷைத்தானுக்கு தரப்பட்ட ஒரு கேடுகட்ட சக்திகளில் சூனியம் என்பது ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக புரிய வேண்டும், ஏன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தியை தர வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம்.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, உலகம் என்பது ஒரு பரீட்சை கூடம், சோதனை களம். இந்த சோதனை களத்தில் போராட்டங்களில் வென்றுவிட்ட ஒரு மூமின் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உயர்ந்த சொர்க்கத்தை, சலாமத்தான சொர்க்கத்தை பெறுகிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனைகளை மையப்படுத்தி தான் ஒரு ஆயத்துல ஒண்ணுல சொல்லுவான், அம் ஹசிபுத்துமன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துல ரொம்ப லேசா, சொர்க்கத்துல ரொம்ப ஈஸியா, ரொம்ப லேசா, எளிமையா, சொர்க்கத்துல ரொம்ப ஈஸியா, ரொம்ப லேசா, ரொம்ப ரொம்ப இலகுவா நுழைஞ்சிடலான்னு நீங்க கற்பனை பண்றீங்களான்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ ரப்புல் ஆலமீன் சோதனை களமாகத்தான், ஒரு விதமான போராட்ட களமாகத்தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். அந்த போராட்ட களத்தில் ஷைத்தானும் ஒரு பங்கு. அந்த கேடுகட்டவன் ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ தீய வினைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னின்று அந்த வினைகளை முறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தான். அதுல பெரிய வழியாக குர்ஆன் ஷரீஃப். நீ நல்ல புரிந்து கொள்ளணும். சில முட்டாள்கள் என்ன செய்வான்னு சொன்னா கமெண்ட்ல கேட்பான், நீங்க இந்த ஆயத்தை வச்சு ஷிஃபான்னு சொல்றீங்களே, அந்த ஷிஃபாவுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை முழுக்க ஷிஃபா உல் லின்னாஸ்னு சொல்றான். நல்ல புரிந்துக்கோ, ஷிஃபா உல் லின்னாஸ்னு சொல்லி சொல்றான். குர்ஆன் முழுக்க உங்களுக்கு ஷிஃபாவாக, நிவாரணமாக தரப்பட்டிருக்கிறது. அது மனம் சம்பந்தப்பட்ட நிவாரணமாக இருந்தாலும் சரிதான், உடல் சம்பந்தப்பட்ட நிவாரணமாக இருந்தாலும் சரிதான். ஒவ்வொரு ஆயத்துக்களுமே ஒவ்வொரு பெனிஃபிட்டை உள்ளது அப்படின்றது எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. விதண்டாவாதம் செய்யக்கூடிய சில அறிவிலிகள் மட்டும்தான் இவைகளை எல்லாம் முன்வைத்து குழப்பம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே சேனல்களில் நடத்தக்கூடிய உலமாக்களை குறுக்கு கேள்விகள் கேட்கின்றனர். அந்த கேள்விகளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் நம்ம கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நல்ல தெரியும் அவனுக்கு குர்ஆன் முழுக்க ஷிஃபா தான் அப்படின்றது தெரியும். அப்ப அப்படி இருக்கையில ஷைத்தானை முறிக்கின்ற ஒரு அற்புதமான வழியாக, அவனுடைய முதுகெலும்பை சுக்கு நூறாக உடைக்கின்ற ஒரு ஆயுதமாக தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய குர்ஆனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஒரு அடிப்படையில சூன்யத்தை பற்றி கிட்டத்தட்ட 9 தலைப்புகளை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், 9 பாகங்கள் தந்திருக்கிறேன். நிறைவாக அல்ஹம்துலில்லாஹ், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது நான் இன்ஷா அல்லாஹ் தர்றேன் உங்களுக்கு. இப்ப 10வது பாகத்தை நீங்க பாருங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோயையும் படைச்சான், அதற்குண்டான ஆரோக்கியத்தையும் படைச்சான்னு சொல்லி சொன்னேன். சூனியத்தை ஷைத்தானின் மூலமாக இந்த உலகத்தில், சூனியம் என்பது ஷைத்தானின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒன்றுதான், அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த சூனியத்தை சுட்டு பொசுக்குகின்ற அந்த ஆற்றலும், அந்த வல்லமையும், அந்த சக்தியும் அல்லாஹ்வுடைய சில பல வசனங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாம மறுக்க முடியாது. அப்படி ஒரு அழகான, எல்லோருக்கும் எளிமையான, சீக்கிரத்துல சூனியத்தை திருப்பி அடிக்கக்கூடிய, நல்ல புரிந்து கொள்ளணும், சூனியத்தை எவன் வைத்தானோ, சொல்வார்கள் அல்லவா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லி, அதே போல சூனியம் வைத்தவனையே திரும்ப பன்மடங்கு மேலாக திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு வசீஃபாவைத்தான் இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தனும் கொலை நடுங்கணும். சூனியத்தை நினைத்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருவனுமே என்ன செய்யணும்னு சொன்னா கொலை நடுங்கணும். இந்த மாபாதகத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் கொலை நடுங்கிறதுக்கு இந்த காணொளியை பலவாறாக நீங்க பரப்புங்க. அல்லாஹுடைய கட்டளை, ரப்புல் ஆலமீனுடைய வேத வாக்கு, அவனுடைய தெய்வ வாக்கு, அந்த வாக்குகள் அனைத்து மக்களையும் சென்று சேரட்டும். அதே போல இது போன்று சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டிப்பாக கொண்டு போய் சேரட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் இந்த வஜீஃபாவை செய்து விட்டாலே போதுமானது. எல்லா வகையான சூனியத்திற்கும் ஒரு மூடு விழா நடத்தி விடலாம். அது எந்த வகையான சூனியமாக இருந்தாலும் சரிதான். நரம்பு சூனியம் என்று இருக்கிறது, உறுப்புகள் சூனியம் என்று இருக்கிறது, அமைதியை குலைக்கக்கூடிய சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு பலவாறாக அந்த பலாய் முசீபத்துக்கு பெயர் வைக்கிறானுவோ. அது நமக்கு தெரியல. சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நீங்க நம்பணுன்ற அவசியமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான வேதங்கள் உங்க கையில இருக்கும்போது நீங்க போய்கிட்டு அங்க இங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு காசையும் பணத்தையும் அழிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வேதத்தை முழுமையாக நம்புங்க. அந்த ரப்புடைய வார்த்தைகளை வைத்தவனுக்கு குறி தப்பாமல் திருப்பி அடித்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த வசீஃபாவை நீங்க செய்யும் போது உங்க பக்கத்துல அக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு சொன்னா
மன ஓர்மை இல்லாம நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா பலனற்று போய்விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஒரு 40 நாட்களுக்குள்ளாகவே இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்தவனை குறி தப்பாமல் அதே சூனியத்தை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வஞ்சம் தீர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் அதனுடைய வஜீஃபாவை சொல்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 3 முறை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாய் சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா இதை ஓதும் போது உங்க கைகள் இப்படி இருக்கணும். உங்க கைகள் எப்படி இருக்கணுங்க? இப்படி இருக்கணும். இப்படி இருந்துகிட்டு தான் இப்படி கையை ஏந்திக்கிட்டு தான் ஓதணும். கண்கள்ல இருந்து கண்ணீர் மாலை மாலையா உருகணும். காரணம், நீங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பீங்க. பேசக்கூடிய எனக்கோ அல்லது பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கோ தெரியாது. வலியும் வேதனையும் கொடூரமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கைகளை அப்படி விரிச்சு வச்சுக்கொள்ளுங்க. வைத்து கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள். அதற்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஓப்பான சூரா. 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன் நன்மையை தரக்கூடிய ஒரு சூரா சூரத்துல் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் ஓதிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் ஃபலக் சூனியத்தை அப்படியே முறிச்சு போட்டுரும். சூனியத்தை பஸ்பமாக்கிடும். நான் ஆரம்பத்தில் போட்ட காணொலியே சூரா ஃபலக்கினுடைய சிறப்பை தான் நான் போட்டேன். அது நல்ல போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய மக்கள் பார்த்தாங்க, பலன் பெற்றாங்க. அப்போ சூரா ஃபலக்கை ஓதிக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கு நான் அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா விரிவாயிடும் வீடியோ. உங்களுக்கு நான் இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு அந்த காணொலியில முழுமையான முறையில் அர்த்தத்தை நான் சொல்றேன். சூரா ஃபலக்கை ஓதிட்டீங்களா? அதுக்கப்புறம் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா நாஸ ஓதிடுங்க. சூரா நாஸ ஓதிடுங்க. ஓதி முடிச்சிட்டு வ மக்கரு வ மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், வ மக்கரு வ மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், வ மக்கரு வ மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். ஸ்கிரீன்லையும் தர்றேன், வாய் வழியாவும் சொல்லிட்டேன். ஓதி முடிச்சுட்டு சொல்லிட்டு ஷிஃபா அப்படின்னா நிவாரணம் அர்த்தம். அதனுடைய ஷார்ட் ஷிஃப் அப்படி சொல்லிடுங்க. சொல்லி ஊதி அப்படியே, இது ரசூலுல்லாஹ்வுடைய பாணி. ரசூலுல்லாஹ் எப்போ இந்த சூறாக்களை ஓதுனாலும் அப்படியே உள்ளங்கையில ஊதி கைகள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் தடவி கொள்வாங்க. இப்படி தடவிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறங்க, எந்த கொச்சையா சொல்றதா இருந்தா எந்த சூனியமும் உங்களுடைய இதை கூட தொட முடியாது. அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு பவர்ஃபுல்லான வஜீஃபா. அதனால கவலைப்படவே தேவையில்லை, கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்க ஒரு போராளியாக அந்த களத்தில் நின்று அல்லாஹுக்கு மாற்றமான அந்த ஷைத்தானி சக்தியை இது போன்ற பலமிக்க வாட்களால், பலமிக்க ஆயுதங்களால் மூர்க்கமாக தாக்குங்க. அது எவன் வச்சானோ அவனுக்கு திருப்பி அடிக்கும். அந்த மேபடியானுக்கு என்னென்ன நடக்கும்ன்றதை இன்னொரு காணொளியில் உங்களுக்கு நான் தரேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ உடம்பு முழுக்க தேய்த்து கொள்ளுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள், குழந்தையா இருக்கிறான் அல்லது உங்களுடைய மனைவியோ யாரோ, அவங்கள வச்சு ஓத சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு சரியா ஓத வரல, வாங்கல போகலன்னு சொன்னா அவங்க உள்ளங்கையில நீங்க ஊதி அவங்கள தடவை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பெரிய கருணையால, பெரும் கொடையாளன், எல்லா வகையான நோய் நொடி நோக்காடுகளை தீர்க்க வந்த ஷாஃபி, அவனே காஃபி. எந்த கவலைப்பட தேவையில்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வஜீஃபாவை உங்களுக்கு கற்றுத்தந்த எனக்காக துஆ செய்யுங்கள், என் மக்களுக்காக துஆ செய்யுங்கள், உலக மாந்தருக்காக, சூனியத்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை நோயாளிகளுக்காகவும் துஆ செய்யுங்கள். இந்த காணொளி உங்களை கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை சிரமமாக கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக கண்டிப்பாக துஆ செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையின் இனிமை, எங்கள் வாழ்க்கையின் தர்பியத், எங்கள் வாழ்க்கையின் தக்வா, இதற்காக தங்களுடைய துஆவை ஆசித்த ஒரு ஏழையாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.